शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। राय रामभद्राय रामचन्द्राय वेदसे रघुनाथाय नाथाय सीतायास्ततये नमः। राधिकां च कस्तूरी कुङ्कुमाङ्कितवक्षसं शृङ्गारसंयुक्तं भक्तकोलाहलं भजे मुरळीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यत्यस्तवादं वनमाला धारिणं प्रेमभक्तमण्डलैत्यकीर्तितं श्रीप्रेमितवरदम् आश्रयेऽहम्। हरे राम कृष्ण नाम संकीर्तनं सदा लोकक्षेमानुकूलं प्रेमिकं सद्गुरुं भजे। कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं सद्गुरुनाथ महाराज की जय। आराम मोरे सद्गुरु
தந்தை நீ பாஜ்யத்தை போதும் தேடி வந்த திருவடி சேர்த்து ஏற்றவேலும் சூரக்கும் ஆராவமோ தேச குருநாத வால்மீகியறியோ வியாசரையறியோ சுக பிரம்மமறியோ பாரதறியோ வேதங்களறியோ தர்மமும் அறியோ அறிந்தது உமரே உமதருளாரே அறிந்தது உமரே உமதருளாரே காரணமின்றி சூரகம் ஆராவமுதே सद्गुरुनाथ महाराज की जय. ஸ்ரீயஸ்பதியான பகவானுடைய பரம கிருபையினாலேயும் குருநாதாளுடைய பரிபூர்ண கிருபையினாலேயும் இன்றைய தினம் நம்ம எல்லோருக்கும் இத்தகைய ஒரு அருமையான சத்சங்கம் கிடைச்சிருக்கு. பாகவதம் என்ன சொல்றது அப்படின்னா, குரோஹோ அனுகிரஹேண புமான் பூர்ணஹ பிரசாந்தயே. ஒரு ஜீவனுடைய வாழ்க்கை எப்போ பூர்ணத்துவம் அடையாது அப்படின்னா, அது நிறைய பணங்காசு சம்பாதிக்கிறதுனாலயோ அல்லது வீடு வாசனை சேர்க்கறதுனாலயோ அல்லது ரொம்ப பெரிய பட்டத்துல இருக்கிறதுனாலயோ இல்ல லோகத்துல நல்ல பேர் சம்பாதிக்கிறதுனாலயோ பழச்சுன்னு நினைச்சுக்காதப்பா. ஒரு மனுஷனுக்கு ஒரு ஜீவனுக்கு பூர்ணத்துவம் அப்படிங்கிறது எப்போ கிடைக்கும் அப்படின்னா, எப்போ அவனுக்கு ஒரு சத்குருனுடைய அனுகிரகம் கிடைக்கிறதோ அப்போதான் அவனுடைய வாழ்க்கை பூர்ணத்துவம் அடையிறது அப்படின்னு பாகவதம் சொல்றது. பாகவதத்தையும் இதை யார் சொல்றா அப்படின்னு கேட்டா, எந்த பகவான கிருஷ்ணன் வந்தே ஜெகத்குரு அப்படின்னு சொல்றோமோ அத்தகைய ஜெகத்குருவா இருக்கக்கூடிய பகவான் ஸ்ரீமன் நாராயணன் சொல்றா, என்னுடைய குருவனுடைய ஆசீர்வாதம்பா நான் இந்த இடம் இப்படி இருக்கேன் அப்படின்னு பகவான் கண்ணனே சொல்றா. நம்மளுடைய பாரத தேசம் பூரா பார்த்தோம் அப்படின்னா எத்தனையோ மகான்கள் அவதார புருஷால் அவதாரம் பண்ணியிருக்காங்க. அத்தனை மகான்கள் அவதாரம் பண்ணின பூமி, அத்தனை மகா புருஷால் அவதாரம் பண்ண அந்த பூமியில நமக்கு இத்தகைய ஒரு ஜென்மா கிடைச்சிருக்கு இல்லையா? அப்போ சாதாரண மனுஷால் எல்லாரும் அந்த எல்லா மகான்களையும் தர்சனம் பண்ணிருவாரோ அப்படின்னு கேட்டா, அப்படி எல்லாரும் தர்சனம் பண்ணினது கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டா, அவதார புருஷால் அப்படிங்கிறவா எல்லாரும் ஒரே பிரதேசத்துல அவதாரம் பண்றது கிடையாது. ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு தேசத்துல அவதாரம் பண்றா. வெவ்வேறு பிரதேசத்துல அவதாரம் பண்றதுனால ஒருத்தரே ஒருத்தர் அத்தனை மகானுபாவங்களையும் தர்சனம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படியே அவா வேற வேற பிரதேசமா இருந்தாலும் கூட மற்றொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவாவா வேற வேற காலத்துல அவதாரம் பண்ணியிருக்கா. எல்லாரும் ஒரே காலத்துல அவதாரம் பண்ணது கிடையாது. சங்கரர் அப்படின்னு பார்த்தா அவரின் காலத்துல அவதாரம் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு மகாபுருஷாலையும் பார்த்தா அவாவா வேற வேற அவதாரம் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது அப்ப மனுஷால் எல்லாரும் எல்லா மகான்களையும் பார்த்தது கிடையாது. ஆனா ஒரு குரு பக்தன் ஏற்பட்டவன் அப்படின்னா அவன் எல்லா மகான்களையும் தரிசனம் பண்ணியிருக்கான். எப்படி ஒரு குரு பக்தனால மட்டும் முடியாது அப்படின்னு கேட்டா, அந்த குரு பக்தன் வேற எங்கேயும் போமாட்டான். எப்போதும் மனசுல தன்னுடைய குருநாதனையே நினைச்சுக்கிறான் இல்லையா? அந்த குருநாதனே அவருக்கு ஒரு சமயம் நாரதனை போல, ஒரு சமயம் வால்மீகி மகர்ஷி போல, ஒரு சமயம் சுந்தர போல, ஒரு சமயம் சைதன்ய மகாபிரபுவை போல, ஒரு சமயம் சாட்சாத் பகவான போலவே காட்சி கொடுக்கிறார். அப்படின்னா ஒரு உத்தமமான குரு பக்தர் தன்னுடைய குருநாதனையே எல்லா மகான்களாகவும் பார்த்துள்ளார். அப்போ நம்ம வால்மீகி அறியோம், வியாசரை அறியோம், சுத்த
தெரியும் அப்படின்னு பாடுறோம் இல்லையா? இவாளெல்லாம் நாம தரிசனம் பண்ணினது கிடையாது. இருந்தாலும் நாம யாரு தரிசனம் பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்முடைய ஜென்மாவில ஒரே ஒரு தடவையாவது நம்முடைய குருநாதாரான அப்பேற்பட்ட பிரேமிகளாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவை பின்னாதாவோ ஒரு வாட்டியாக தரிசனம் பண்ணிருக்கோம் இல்லையா? அத்தகைய தரிசனமே நமக்கு என்ன பலனை கொடுக்கணும் அப்படின்னா, லோகத்துல எத்தனை அவதாரங்கள் பகவான் எடுத்திருக்காரோ, எத்தனை மகாபாவால் அவதாரம் பண்ணியிருக்காரோ, எத்தனை அவதாரங்கள் அவதாரம் பண்ணியிருக்காரோ, அவ எல்லாமே தரிசனம் பண்ணினதுடைய பலன் நம் குருநாதால நாம் தரிசனம் பண்றதுனாலே கிடைக்கிறது இல்லையா? அத்தகைய ஒரு அருமையான கீர்த்தனத்தை வச்சுட்டு இன்றைய தினம் சத்சங்கம் அனுபவிக்கலாம் அப்படின்னு எடுத்துருக்கோம். அப்படின்னு சொல்லியிருக்கிற பொழுது ஸ்மரணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பக்தியா சொல்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, ஸ்மரணம் பண்ணணும் அப்படிங்கிறது குருநாதா இருக்கக்கூடிய இடத்தை நாம தேடி போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நாம அந்த சந்ததியிலேயே இருந்தா கூட நமக்கு குருநாதா தர்சனம் கிடைக்கிறது அப்படிங்கிறது அவருடைய கிட்ட இருந்தாதான் கிடைக்கும். அவர் அந்த சமயத்தை தர்சனம் பண்ண முடியல அப்படின்னு நீ நினைச்சுக்காத. நீ இருக்கிற இடத்துலயே உட்கார்ந்து பண்ண முடியும். அந்த குருநாதால நினைச்சுட்டாலே போதும். மனசே அந்த குருநாதால நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அந்த குருநாதால நம்ம மனசுல ஸ்மரிச்சோம் அப்படின்னாலே என்ன ஆகும் அப்படின்னா, அவரை ஸ்மரிக்கும் போதே ஆஹா நம் குருநாதர் எப்பேற்பட்டவர் அப்படிங்கிற அந்த ஒரு ஆஹ்லாதம் ஏற்பட்டது இல்லையா? அந்த ஆஹ்லாதத்தோட அவரை அத்தகைய ஒரு ஆஹ்லாதத்தை அவரை நமஸ்காரம் பண்ண. அப்படி நமஸ்காரம் பண்ணிட்ட அப்படின்னா அவனுக்கு என்ன ஆகும் அப்படிங்கறத சொல்றார். பொதுவா நம்மளுடைய மனசுல ரெண்டு விஷயங்கள் வரும். முதல்ல என்ன அப்படின்னா ஐயம் அப்படிங்கிறது வரும். ரெண்டாவது என்ன அப்படின்னா பிரிவு அப்படிங்கிறது வரும். ஐயம் அப்படின்னா என்ன அப்படின்னா பொதுவா நமக்கு வரக்கூடிய சந்தேகங்கள் அப்படிங்கறத ஐயம் அப்படின்னு நாம சொல்லுவோம். பிரிவு அப்படின்னா என்னன்னா, லோகத்துல ஒரு விஷயம் இருக்கு, அந்த விஷயத்தை அது உள்ளபடி புரிஞ்சுக்காம நாம அதை வேற விதமா கல்பனை பண்ணிக்கிறோம் இல்லையா? அதை பிரிவு அப்படின்னு சொல்லுவோம். இதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு இருட்டு ரூம் இருக்கு. அந்த ரூம்ல ஒரு பாம்பு கயிறு மேல இருக்காங்க. அந்த இருட்டு ரூம்ல பிரவேசிச்சவன் அந்த பாம்பு கயிறை பார்த்து அடாடா இந்த பாம்பு தான் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு பயந்து போயிட்டான் இல்லையா? அப்போ வாஸ்தவத்துல இருக்கக்கூடிய வஸ்து பாம்பு கயிறு அப்படிங்கிறது. ஆனா அதை நம்ம பாம்புன்னு நினைச்சுக்கணும் இல்லையா? இதுதான் பிரிவு அப்படின்னு பெயர். அப்போ இந்த பிரிவு அப்படிங்கிறது நமக்கு எதனால வருது அப்படின்னு கேட்டா, மம மாயா குணத்தையா அப்படின்னு பகவான் சொல்றா இல்லையா? பகவானுடைய அத்தகைய மாயினாலேயே நமக்கு இந்த பிரிவு
அப்படின்னா இந்த ஐயமும் ஒண்ணு விட்டு போயிடும், இந்த திரிவும் ஒண்ணு விட்டு போயிடும். கடைசியில நீ என்ன ஆவ அப்படின்னு கேட்டா அப்போ நீயே எப்படி ஆடுவ அப்படின்னா நீயே பிரேம ஸ்வரூபனாக அப்படி பிரேமையே நினைச்சவனாக ஆடுவப்பா. அதனால அத்தகைய குருநாதான ஸ்மரிச்சுக்கோ அப்படின்னு இந்த கீர்த்தனை சொல்றா. அடுத்த சந்தத்தை சொல்றா, குருநாதருடைய அற்புதமான குணங்கள் எடுத்து இங்க சொல்றா. அப்படின்றது ஒரு நாளைக்கு நான் 10 வாட்டி குளிப்பேன் சார் அப்படின்றதுனால நீ 10 வாட்டி குளிக்கிறதுனால உன் உடம்புல இருக்கிற அழுக்கு வேணா போகும். இல்ல டிட்டர்ஜென்ட் வாங்கி துணி போடுவான், அப்படி போடுறதுனால துணியில இருக்கிற அழுக்கு வேணா போயிடும். இல்ல ஃப்ளோர் கிளீனர் வாங்கி ஆத்துல போடுவான், ஆத்துல இருக்கிற அழுக்கு வேணா போயிடும். ஆனா ஒரு விஷயத்துக்கு ஃப்ளோர் கிளீனரும் போட முடியாது, டிட்டர்ஜென்ட்டும் போட முடியாது, சோப்பும் போட முடியாது. அத்தகைய அழுக்கு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா வேற எங்கேயும் போய் பார்க்க வேண்டாம், நம்ம மனசுலயே இருக்கு இல்லையா? அந்த மனசுல இருக்கக்கூடிய அழுத்தங்கள்லாம் நமக்கு போகணும் அப்படின்னா நாம எங்க போகணும் அப்படின்னா அந்த அழுக்கு அப்படிங்கிறது யார் ஒருத்தர் இடத்துல போகவே போகாதோ அத்தகைய ஒருத்தருடைய சன்னிதானத்துல நாம போய் கை குடிச்சுட்டு நின்னோம் அப்படின்னா நம்ம மனசுல இருக்கக்கூடிய அழுக்கு போயிடும் இல்லையா? அத்தகைய குருநாதர் தூய்மையே பிறப்பிடமா இருக்கக்கூடியது. அடுத்து சொல்றார், மேன்மையின் உரையிடம் அப்படின்னு சொல்றார். குருநாதர் அப்படிங்கிற பேர்பட்டவர் அப்படின்னா அவருக்கு லோகத்தை செய்ய வேண்டிய காரியங்கள் அப்படின்னு ஒரு விஷயம் மாற்றி கிடையாது. அவர் அவருடைய கர்மானுஷ்டானங்களை செய்யணும் அப்படிங்கிற அவசியம் அவருக்கு கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நான் என்ன பண்றார் அப்படின்னா நான் தன்னுடைய அனுஷ்டானங்களை கரெக்டா கரெக்ட் பண்றார். அப்பேற்பட்ட குருநாதாள் இந்த அயோத்தியா மண்டபத்தை எத்தனை நாளைக்கு உபன்யாசம் பண்ணியிருக்காரு இதே வேலையில உட்கார்ந்து. அப்படி பண்ணும் பொழுதும் தான் தன்னுடைய அனுஷ்டானத்தை போய் முடிச்சுட்டு வந்துதான் உபன்யாசம் பண்ணுவாரே தவிர உபன்யாசத்துக்காக ஒரு காலமும் தன்னுடைய அனுஷ்டானத்தை விட்டது கிடையாது. அப்படி தான் நாமாவும் நமக்காக உட்கார்ந்து சொல்றாரு. அவர் நாமா சொல்லணுங்கிற அவசியமும் அவருக்கு கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அவர் நாமா சொல்றார். இத்தகைய அனுஷ்டானங்கள் எல்லாம் அவர் பண்றார் அப்படின்னா எதுக்காக பண்றார் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா எத்தே ராஜனுக்கு சுரேஷாக தத்ததேவேதரோதனகா சத்யமானந்தே லோகத்தனக்கு வர்த்ததே அப்படின்னு பகவான் கீதையில சொல்றான் இல்லையா? பொதுவா லோகத்தில் இருக்கக்கூடிய குருமார்கள் பெரியவாக என்ன காரியம் பண்றாரோ அதை பார்த்து நாம கத்துவோம். அவர் பண்றதுல ஒரு 10% இல்லைனாலும் 5% இல்லைனாலும் 1% பண்ணா கூட நமக்கு பெரிய லாபம் பெரிய கேவம் இல்லையா? அதனால குருநாதாள் என்ன பண்றார் அப்படின்னா தான் அனுஷ்டானங்களை கடைபிடிக்கிறார். தானே உட்கார்ந்து நாமா சொல்றார். எதுக்காக அப்படின்னா பாத்தியாக்கா நான் உட்கார்ந்து நாமா சொல்றேன் இல்லையா, நான் உட்கார்ந்து என்னுடைய அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்றேன் இல்லையா, அது போல நீயும் பண்ணு அப்படின்னு நமக்கு மாற்றிக்கிறதுக்காக அத்தகைய குணங்களுக்கு இருந்தாலும் அவருக்கு லோகத்துல பழக தெரியாது. யார்கிட்ட பார்த்தாலும் சுள்ளுக்குள்ள விழுறார் அப்படின்னு நம்ம குருநாதாளை சொல்ல முடியுமா? நம்ம தாத்தாவை சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? அப்படி கோடி மாற்று வாசல்யம் ஒரு அம்மாவுடைய
இங்கவா அப்படின்னு நாங்க கூட்டு கூட்டு ஒரு குழந்தைய போல நான் நினைச்சுட்டு திரும்ப பண்ணினா அத்தகைய அதுக்கெல்லாம் நம்மளான ஒரு பதத்தை போடலாம். கோடி மாற்று வாசனை இருக்கு, அதோட சேர்ந்து என்ன இருக்கு அப்படின்னா ஒரு பிரேமை. அந்த பிரேமையும் ஏதோ கொஞ்சம் பிரேமை அப்படின்னு சொல்லிட முடியாது. பிரேமை நிறை குணம் அப்படி நிறைஞ்ச பிரேம குணமா இருக்காரு குருநாதர். அந்த நிறைஞ்ச குணம் அப்படின்னா அதுவே வழியும் இல்லையா பிரேமை. அந்த பிரேமை எப்படி வழியுது அப்படின்னு கேட்டா அந்த பிரேமை அவருடைய கட்டாட்சம் படும் பொழுது அவர் கண்களிலிருந்து வழியது, அவர் பேசும் பொழுது அவருடைய வாக்குகளிலிருந்து வழியது, அவர் அந்த அப்பப்போ ஸ்பர்ஷனம் பண்ணும் பொழுது அவருடைய கரங்களிலிருந்து அவருடைய சரீரத்திலிருந்து அப்படி பிரேமை எப்படி சைத்தன்ய மகாபிரபு பிரேமையை வித்தரணம் பண்ணினாலும் அதே போல நாம் குருநாதரும் அப்படி வித்தரணம் பண்ணினார் இல்லையா. இப்படி ஒரு குருநாதர் லோகத்தை நமக்கு கிடைப்பாரா என்ன? இப்படி ஒரு
சம்சாரினாம் கருணையாக சம்சாரிகள் நாமும் கரையேறணுமே அப்படிங்கிற ஒரு கருணையினால யாருக்காக சொல்லினா அப்படின்னா சாட்சாத் வியாசபுத்திரரான சுகதேவர். அத்தகைய சுகர் அப்படி சொன்னார் இல்லையா, நம்மளுக்காக செலுத்துவதா என்ன, அவரும் அதையே அந்த சமாதி ஸ்திதியை எடுத்துக்கொண்டு ஹரிவத பண்றார். எதற்காக அப்படின்னா அந்த இடத்துல சம்சாரினாம் கருணையாக அப்படின்னு பதம் இருக்கு. இந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படின்னா நாமெல்லாம் கரையேறும் அப்படிங்கிறதுக்காக உபன்யாசம் பண்ணியிருப்பார். அவர் தானே நமக்கு கண்கண்ட சுகதேவர் அத்தகைய ஐயனை நிறுவனமே அப்படின்னு பாடுறார். ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா சுகரை பத்தி சொல்லும் பொழுது என்ன சொல்றா அப்படின்னா அவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னா சாட்சாத் கோலோகத்தில் இருக்கக்கூடிய சுவாமியான தேவி ராதா இருக்காதையா, அந்த ராதிகையினுடைய கையில எப்பொழுதுமே ஒரு கிளி இருக்குமா, அந்த கிளிக்கு எப்பொழுதும் ராக ஒரே மந்திரத்தை தான் சொல்லிக் கொடுப்பாரா. என்ன மந்திரம் அப்படின்னா கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா என்று சொல்லி எப்பொழுது கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணாங்கிற நாமளே சொல்லியிருப்பாளா. அத்தனைய அந்த கிளிதான் வந்து சுகராக அவதாரம் பண்ணினார். இந்த தினம் ராதாஷ்டமியா இருக்கிறதுனால ராதாதேவியையும் ஸ்மரிக்கணும் இல்லையா, இந்த கிருஷ்ணத்திலே ராதாதேவியும் வந்துள்ளார். அப்படி அந்த ராதாதேவி கையில் இருக்கக்கூடிய அந்த கிளிதான் கோலோகத்திலேருந்து பறந்து இந்த பூலோகத்துக்கு வந்து நாமெல்லாம் கரையேறணும் அப்படிங்கிறதுக்காக பாகவதம் சொல்லினது இல்லையா. அத்தகைய சுகதேவனை நமஸ்காரம் பண்ணவே, அத்தகைய சுகதேவரை என் மனசிலே வசிப்பாயாக அப்படின்னு குருமா பாடுவார்கள். இப்படி நமக்கு சுகதேவரா யாரு இருக்கார் அப்படின்னா நம் குருநாதாலே நம்ம பண்றார். அடுத்த சரணத்தை பாடுவார். அடுத்த முக்கியமான மொழி யாரு அப்படின்னா வியாசாச்சாரியார். ஏன் அப்படின்னு கேட்டா வியாசாச்சாரியார் பண்ணினுடைய காரியங்கள் அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய காரியங்கள். முன்னாடி வேதம் அப்படிங்கிறது இப்படி நான்கா பிரிச்சு இல்ல, ஒரே வேதமா தான் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய வேதத்தை நான்கா பிரிச்சு பாகம் பண்ணி கொடுத்தார். ஏன் அப்படின்னு கேட்டா இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கலியுகத்தவர்களால் தான் அந்த ஒரு வேதத்தையே படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவா. அதுவே படிக்கிறதுக்கு அவளுக்கு மனசு வராது. மொத்தமா வேதம் அப்படின்னு இருக்கட்டும் அப்படின்னா அது கிட்டையே வரமாட்டா. அப்படிங்கிறதுனால அதுடைய ஒரு கருணையினால வேதத்தை பிரிச்சு கொடுத்தாங்க. சாஸ்திரங்கள் எல்லாம் அனுகிரகம் பண்ணினாங்க. அதுக்கப்புறம் 17 புராணங்கள் அனுகிரகம் பண்ணினாங்க.
வியாசாச்சாரியாளுக்கு மனசுல ஒரு திருப்தி, ஒரு சாந்தி ஏற்படலையா. அப்போ நாவலர் எழுதுவரார் ஏன் சுவாமி, ஏன் வியாசனே நீங்க ஏன் இவ்வளவு சோகமா இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்றாராம், இது போல எனக்கு மனசுல ஒரு சாந்தியே இல்லை அப்படின்னு. உடனே உங்களுக்கு ஏன் மனசுல சாந்தி இல்லை அப்படின்னு தெரியுமா? நீங்க பகவானுடைய கதையை வர்ணிக்கல இல்லையா, அதனாலதான் உங்க மனசுல சாந்தி இல்லை. நீங்க என்ன பண்ணமோ பகவானுடைய லீலைகளை வர்ணிக்கிறது போல ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிற ஒரு புராணத்தை அனுகிரகம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றார். அந்த பாகவதத்தினுடைய பெருமை எப்படி இருக்கு அப்படின்னா, அப்படிங்கிற ஒரு பெரிய மரம், அந்த மரத்துல இருக்கக்கூடிய பழுத்த பழம் எது அப்படின்னு பார்த்தா அது இந்த பாகவதம் அப்படின்னு சொல்றார். அப்போ அந்த வேதத்தினுடைய சாரமா, ஆகம சாரமா கருமையான நூல்களை, அப்படி அந்த வேதத்தினுடைய சாரமா இருக்கக்கூடிய பல நூல்களை அனுகிரகம் பண்ணியிருக்காரு இல்லையா. அப்போ நம் குருநாதாள் எப்பேற்பட்டவர் அப்படின்னா, குருநாதாள் அனுகிரகம் பண்ணின கிரந்தங்களுக்கு ஒரு கணக்கே கிடையாது. சாஸ்திர பிரகரண கிரந்தங்கள் அப்படின்னு எடுத்துக்காக சப்தரூப நிரூபணம், சாகித்ய சாரணி, அலங்கார சதகம், விருத்த சதகம், ஞான நளினி, மீமாசா மந்திரி, இப்படி பல கிரந்தங்கள் சாஸ்திர விஷயமாக வேதாந்த கல்பகம், ஆச்சாரிய விதயம், அத்திகரண சாரணம், ஸ்ருதி கீதைன்னு அனுகிரகம் பண்ணியிருக்கார். இதை தவிர சம்ஸ்கிருத கிரந்தங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஸ்ரீ விருந்தாவன மாமாத்மியம், ஸ்ரீ வைஷ்ணவ சம்ஹிதா, திவ்ய வைபவம், ஸ்ரீ பாகவத தர்மசாஸ்திரம், பிரயோக பத்திரிகை, பக்தி பாடல், கிருஷ்ண பக்தி ரசோதயம், ஹரிபக்தி மஞ்சுஷா, பிரேமித கீதா அப்படின்னு அனுகிரகம் பண்ணியிருக்கார். பிருஹத்ஸ்தோத்திரமாலா, பெரிய பெரிய ஸ்தோத்திரங்கள் எல்லாம் படிக்கணும்னு ஆசைப்படுறவாளுக்கு சுதீர பிரகாசிகா, பக்த ரத்னாவளி, பக்த முனீஸ்வரம், ராம கதாமிகம், கோவிந்த கதாமிகம், பாரத கதாமிகம், பக்த கோபாவன ஸ்தோத்திரம், ஆத்மநிவேதன ஸ்தோத்திரம்னு அனுகிரகம் பண்ணியிருக்கார். இல்ல மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தை இல்லாம படிக்கிறது போல ஸ்தோத்திரம் வேணும் அப்படின்னா அவளுக்கு ஏற்ற மாதிரி லகு ஸ்தோத்திரமாலா அப்படின்னு சாட்சிக ஸ்மரணம் காட்டால எழுத்ததும் நாம யார ஸ்மரிக்கணும் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு ராதிகாஷ்டகம், குரு அஷ்டகம், நதி ஸ்தோத்திரம், அஷ்டக மணிமாலா அப்படின்னு கிருஷ்ண லீலைகளையே அஷ்டகங்களாக கொடுத்திருக்கார். இதை தவிர காவியங்கள் அப்படின்னு பார்த்தாக்க ஸ்ரீ ருக்மிணி பரிணயம், ஜானகி விஜயம், ராதிகா விலாசகம், வசந்தோத்சவ நாடகம், ஹரிகதாமிக லகரி அப்படின்னு ஹரிகதா பண்ணுறதுக்காக வேண்டிய ஒரு கிரந்தம், சந்தேஷ கீதம் அல்லது மகிழ்ச்சி கீதம் அப்படின்னு காவியங்கள். இல்ல எனக்கு சம்ஸ்கிருதம் எல்லாம் ஒண்ணுமே புரியாது அப்படின்னு சொல்றவாளுக்கு எளிய தமிழ்ல புரியறது போல வேத விஞ்ஞானம், அத்தியாத்ம பாரதம், உபதேச மொழிகள், கோலால பிருந்தாவன பஜனை, வைஷ்ணவ சங்கீதியே தமிழ் கீர்த்தனைகளா அனுகிரகம் பண்ணியிருக்கார். சதி விஜயம், பகவன் நாம மகிமை அப்படின்னு கிரந்தங்களா கொட்டி நடித்தார் இல்லையா. அப்போ இவர் நம்ம வியாசருக்கு என்ன சதையா என்ன அத்தனைய அப்படி மேகமா கொட்டி இருக்காங்க. அடுத்து சொல்றா அவளுக்கு எழுத தெரியாம இருக்கும், பேசிட்டே இருப்பா. ஆனா அவளுக்கு விஷயத்துல எழுத தெரியாது. அப்படியே விஷயத்துல எழுதி தெரிஞ்சாலும் கூட ஏதோ
ஒரு விஷயமா இப்போ ப்ரோஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ப்ரோஸ்ல மட்டும் எழுதுவா, இல்ல போயட்ரி அப்படின்னு எடுத்தீங்கன்னா எழுதுவா, இல்லையா கீர்த்தனைகள் மாதிரி பண்ணணும் அப்படின்னு எடுத்தீங்கன்னா கீர்த்தனைகள் மட்டும் பண்ணுவா. ஆனா நம் குருநாதாலும் எப்பேற்பட்டவர் அப்படின்னா ஒரு பக்கம் பிரச்சனைக்கு பண்ணுவா, ஒரு பக்கம் பிரச்சனை எழுதணும்னாலும் எழுதுவார், ஒரு பக்கம் காவியங்கள் பண்ணணும்னாலும் பண்ணுவார், ஒரு பக்கம் கீர்த்தனைகள் எழுதணும்னாலும் எழுதுவார். அதே சமயம் அந்த கீர்த்தனங்களை தானே பாடணும் அப்படின்னு வந்தாலும் தானே பாடுவாரா. அத்தகைய ஒரு குருநாதர் இல்லையா, அவர் அனுகிரகம் பண்ணின கீர்த்தனங்கள் அப்படிங்கிறதும் அத்தகைய அருமையான கீர்த்தனைகள். கோவில சதகம், ராசிகால சதகம், ராகவ சதகம், முன்பட சதகம், ரங்க சதகம், ராகா மாதவ சதகம் அப்படின்னு பல சதகங்கள் அனுகிரகம் பண்ணியிருக்கார். அப்படி பல சதகங்கள் அனுகிரகம் பண்ணி சதகங்கள் பாடிலே இது தவிர என்ன அப்படின்னா தீர்க்க சதகம், கீர்த்தனாவளி, கீதாவளி, நித்தியோத்சவ பద్ధதி அப்படின்னு நித்தியம் நான் ஆசிரியர்களுடைய கண்ணனுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னா என்னென்ன பாடல் பாடுறது அப்படிங்கிறது நித்தியோத்சவ பద్ధதி அப்படின்னு கீர்த்தனைகளா பண்ணியிருக்காரு. விஜயபட்சம் யாருக்காவது திருக்குறளையே சம்ஸ்கிருதத்துல படிக்கணும், சம்ஸ்கிருதத்துல பாடணும் அப்படின்னு ஆசைப்படுறவாளுக்கு ஓதா பாடலாம். இப்படி பல கீர்த்தனைகள் அனுகிரகம் பண்ணியிருக்காரு இல்லையா. அப்பேற்பட்ட நாரதர் தான் பக்திக்கும் குரு, சங்கீதத்துக்கும் குரு. அதே போல நம்ம குருநாதாள் தான் நமக்கு பக்திக்கு, சங்கீதத்துக்கு எல்லாத்துக்குமே குருவா இருக்காருயா. அத்தகைய அப்படின்னு சொல்றா. அந்த குருநாதாள் நாரதரை எப்படி பார்க்கிறா அப்படின்னா நம்மளை போன்ற வீரர்களை உதாரணம் பண்றதுக்காகவே லோகமும் சஞ்சாரம் பண்ணியிருக்காரே அத்தகைய நாரதரை நான் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு மூணாவது இந்த கீர்த்தனத்தை பாடுறார். அடுத்த கீர்த்தனம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா
யார் அப்படின்னா கிருஷ்ண பக்தி அப்படின்னு எடுத்துட்டாலும் அந்த கிருஷ்ண பக்தியினுடைய உச்சியில இருக்கார். ராம பக்தி அப்படின்னு எடுத்துட்டாலும் அந்த ராம பக்தியினுடைய உச்சியில இருக்காரா. அது எப்படி தெரியுது அப்படின்னா ராம கதாமிருதம் அப்படிங்கிற பெரிய ஸ்தோத்திரம் ராமாயணம் பூரா அனுபவம் பண்ணியிருக்கார். ராகவ சதகம் அப்படின்னு 100 பாட்டுகள் சாட்சாத் ராமன் மேலேயே தியாகராஜர் பாடுறாரு இல்லையா. தபதாசோஹம் 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 தாசரதே. ராமா, ஜென்ம ஜென்மாக்களுக்கா நான் உன்னுடைய தாசனாகவே இருக்கணும் அப்படின்னு பாடுறாரு இல்லையா. அதை நான் குருநாதர் எப்படி பாடுறார் அப்படின்னா உன்னுடைய தாசியம் வேணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றாலோ அதுபோல நம் குருநாதா எனக்கு ஜென்ம ஜென்மா எத்தனை ஜென்மா எடுத்தாலும் பிரபோ ராமா உன் சரணத்திலேயே அசஞ்சலமான பக்தியை கொடு. இந்த கீர்த்தனத்திலேயே பாடா எனக்கு உன்னுடைய தாசியத்தையே கொடு அப்படின்னு பிரார்த்தனை பண்றார். அப்போ கிருஷ்ண பக்தி அப்படின்னு எடுத்தாலும் அதுலேயும் உச்சத்துல இருக்கார். ராமபக்தி அப்படின்னு எடுத்தாலும் அதுலேயும் உச்சத்துல இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய அடுத்த சரணம் பாடுறா. பகவன் நாமம் அப்படின்னு எடுத்துட்டா அதுல இந்த நாமம் ரொம்ப வசதியானது, இந்த நாமம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எந்த ஒரு உயர்வு தாழ்வும் நாம பார்க்கக்கூடாது அப்படின்னு முதல்ல நாமத்துக்கு ஒரு சித்தாந்தம் அப்படிங்கிறத ஏற்படுத்தினது யாரு அப்படின்னா சாட்சா கோதேந்திர சுவாமிகள். அந்த கோதேந்திர சுவாமிகள் யாரு அப்படின்னா நம் குருநாதாருடைய குருநாதார். அதனால நமக்கு அவர் பரம குருநாதார். அந்த குருநாதாரை பார்த்து நம் குருநாதார் என்ன பாடுறா அப்படின்னா
ஒரு அதி ஆச்சரியமான சம்பவம் ஐயாவாளுடைய சரித்திரத்துல நடக்கிறது. என்ன சம்பவம் அப்படின்னா, திருச்சியில ஐயாவாள் எழுந்திருக்கும் போது எப்பொழுதும் தான் வெளியர் பார்க்காத எழுந்திருந்து காவிரிக்கு ஸ்நானத்துக்கு போவார். போயிட்டு வரும்பொழுது நித்தியம் ஒரு ஆத்திரையில ஒரு குழந்தை வந்து ஐயாவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு போவார். ஒரு நாளைக்கு திடீர்னு இவர் எழுந்துட்டு இது போல வரும்பொழுது பார்த்தா அந்த பையன் எந்த ஆத்திரையில வருவானோ அந்த ஆத்திர ஒவ்வொன்னு அழுகுறை கேட்கறது. ஐயாவாள் பாப்பரா இப்படி கடாசம் பண்ணிட்டு சரி போயிட்டு வந்து பார்ப்போம் அப்படின்னு நான் போய் தன்னுடைய ஸ்நானம் அனுஷ்டானங்களை எல்லாம் முடிச்சுட்டு வரார். முடிச்சுட்டு வரும்பொழுது பார்த்தா எல்லாரும் அழுதுட்டே இருக்கா. அங்கிருந்து அந்த குழந்தையுடைய அம்மாவும் அப்பாவும் ஓடி வந்து ஐயாவாளுடைய சரணத்தை பிடிச்சிருக்கார். பிடிச்சிட்டு, குருநாதா பிரபோ, நீங்கதான் எங்களை காப்பாற்றணும், நீங்க எப்பேற்பட்டவர் அப்படின்னா சாட்சாத் கைலாசபதியே தான் நீங்களா இறங்கி வந்திருக்கேன் அப்படிங்கும் பொழுது அந்த மாப்பிள்ளைக்கு 14 வயசு தான் அப்படிங்கிறத நிச்சயித்தது நீங்க தான். அவனை அதுக்கப்புறம் என்றும் உனக்கு 14 வயசு அப்படிங்கிறத மாத்திரமும் நீங்கள் தான். அதனால நீங்க தான் எங்களை ரட்சிக்கணும் அப்படின்னு உடனே ஐயாவாள் கேட்கிறார். அழாதேமா, என்ன ஆச்சு அப்படின்னு உடனே சொல்றார். இது போல எங்க ஆத்த ஒரு குழந்தை இருக்கானே, அந்த குழந்தைய திடீர்னு ஒரு பாம்பு தீண்டி இருக்கு. அந்த பாம்பு தீண்டினதுனால அவன் அப்படியே நுரத்தடி அங்க படுத்துட்டு இருக்கான். நம்மளுடைய பிராணமே விழுமோன்னு எங்களுக்கு பயமா இருக்கு. இந்த சமயத்துல எந்த வைத்தியர்களும் வரதுக்கு தயாரா இல்லை. அதனால நீங்கதான் என் குழந்தைய ரட்சிக்கணும். ஐயாவா சொன்னாரா, நான் வந்து ஒரு டாக்டரும் கிடையாது, நான் ஏதோ ஒரு மந்திரவாதியும் கிடையாது. மந்திரவாதி அப்படின்னாலும் ஏதாவது ஜீமூபா அப்படின்னு சொன்னா வியாதி போயிடும். நான் மந்திரவாதியும் கிடையாது, டாக்டரும் கிடையாது, என்ன போய் கும்பிட்டேமா அப்படின்னு உடனே குருநாதா நீங்க அப்படி சொல்லக்கூடாது. உங்க வாக்குலேருந்து எத்தனை நாளைக்கு இந்த குழந்தைய ஆயுஷ்மான் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிருக்கேன். உங்களுடைய வாக்கு போய் போகக்கூடாது. குருநாதா நீங்க வந்து குழந்தைய ரட்சிக்கணும் அப்படின்னு உடனே வாக்குக்குள்ள வராது. அந்த குழந்தை படிச்சுட்டு இருக்கான். அந்த குழந்தைய பார்க்கிறார். எப்போதுமே மகான்களுக்கு ஹிருதயத்துல அத்தகைய ஒரு கருணை வந்துடும் இல்லையா? அந்த கருணையினால ஒரு ஸ்லோகம் சிவபெருமான பார்த்து பாடுறார். நிலவதி கருணா பிரபு, உங்களுடைய கருணைக்கு ஒரு எல்லை அப்படிங்கிறது உண்டா என்ன? இல்லை இல்லையா? நீங்க கருணா, உங்களுடைய கருணைக்கு ஒரு எல்லை அப்படிங்கிறதே கிடையாது. இந்த குழந்தைய பார்த்தியா, இந்த குழந்தைக்கு நீ கிருப பண்ணக்கூடாதா அப்படின்னு சிவபெருமான் எடுத்த ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அமிர்த கட்டேஸ்வரரை மனசுல தியானம் பண்ணிட்டு கையிலேயே விபூதி வச்சிருக்கா. அந்த விபூதியை எடுத்து அந்த குழந்தை நெற்றியில இட்டாலோ இல்லையோ அந்த குழந்தை பட்டு எழுந்து வந்துட்டான். இதே போல ஒரு சரித்திரம் நாம சொல்லணும் அப்படின்னா, ஒரு சமயம் சேனூர்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் பாம்பு தீட்டிட்டு, நல்ல பாம்பு தீட்டிடுது அப்படின்னு உடனே அங்க இருக்கிறவாங்க ரொம்ப பயந்து போயிட்டா. அங்க இருக்கிறவாங்க உடனே என்ன பண்ணினா அப்படின்னா, அவர் அப்படியே எடுத்துட்டு வந்து ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா நம்மளுடைய விட்டாக்காக்கா அவ சின்ன குழந்தையா இருந்துருக்கா. குருநாதாரோட அப்பா இருந்துருக்கா. அவ கொண்டு வந்து ஸ்ரீ ஸ்ரீ அப்பா முன்னாடி அவரை படுக்க வச்சுட்டு, இது போல இவரை பாம்பு தீண்டிட்டு இவரை எப்படியாவது நீங்க ரட்சிக்கணும் அப்படின்னு உடனே எல்லாரும் போய் பார்த்துட்டு இருக்கா. என்ன பண்றதுன்னு புரியல. உடனே சின்ன அம்மையா இருக்கக்கூடிய நம்ம குருநாதாள் என்ன பண்றா அப்படின்னா, உள்ள ஓடுறாரா. உள்ள ஓடி நம்ம சுவாமிக்கு சமர்ப்பிச்ச ஒரு துளசி தலம், அந்த துளசி தலத்தை எடுத்துட்டு வரா. எடுத்துட்டு வந்து அந்த பாம்பு கடிச்சவர் பட்டு இருக்கா இல்லையா, அவருடைய மூணு கிட்டவே இப்படி வச்சு வைக்கிறாரா. அப்படி வச்சு அடுத்த ஒரு 2 கணக்கு அப்படியே அவரெல்லாம் தூக்கி எழுந்துட்ட மாதிரி எழுந்துட்டு வந்துட்டாராம். அப்போ இந்த ஒரு சம்பவத்தினாலதான் இவர் ஐயாவாள போல அப்படின்னு கிடையாது. இருந்தாலும் இந்த இடத்துல நிரூபிக்கிறார் இல்லையா, நானே ஐயாவாளா இருந்திருக்கேன் அப்படின்னு. அத்தகைய
அடுத்த சரணம் பாடா நாம் எல்லாரும் என்ன பண்றோம் அப்படின்னா முக்கியமான காரணம் அதுதான் குரு சுவாமிகள். ஏன்னா அவர் தான் பாரத தேசம் பூரா இருந்த எல்லா கீர்த்தனைகளையும் சேர்த்து நமக்கு தொகுத்து அப்படி கொடுத்தவர். அப்ப ஏற்பட்ட சத்குரு சுவாமிகள் எப்படி இருப்பார் அப்படின்னா அவரை பார்க்கும் பொழுது நெத்தியில எப்பொழுதும் பட்டை இட்டிருப்பா. வாணி ஸ்ரீ ரகுநாதன் நாம சிவயா வாக்குல எப்பொழுதும் ராம 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 அப்படின்னு சொல்லி இருப்பார். ஆனா அவருடைய ஹிருதயத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா ஹிருதயத்தை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அழகான ஒரு கோரிக்கை ஊஞ்சல். அந்த ஊஞ்சல்ல ராஜையும் கிருஷ்ணனும் உட்கார்ந்து இருப்பாளாம். அத்தகைய கம்பெனியிலே ராம தேசிகரம் அத்தகைய வெங்கடராம தேசிகவரன் சர்வாத்ம நாமம் படுத்தேன். அத்தகைய குருநாதால நான் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு சொல்றார். அந்த குருநாதால் எப்படி இருக்கா அப்படின்னா நாம விசரணம் அப்படின்னு வந்துட்டு அப்படின்னா இவாளுக்கு நாமம் கொடுக்கலாம் இவாளுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாம எல்லாருக்கும் நாமத்தை வாரி இறைச்சவர். ஒரு சமயம் ஒரு சேவையில ரொம்ப ஏதோ சத்தமா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய அக்ரஹாரத்தை பக்கத்துல இருக்கக்கூடிய அக்ரஹாரத்துல இருக்கிறவாள் எப்பொழுதும் நம்ம அக்ரஹாரம் தான் ஜெய 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 இருக்கும். ஏன்னா சத்குரு சுவாமிகள் ஏதாவது ரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க, ஏதாவது திருநாமம் பண்ணிட்டு இருப்பா. அதனால நம்ம அக்ரஹாரம் தான் ஜெய 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 இருக்கும். இன்னைக்கு என்ன பக்கத்துல இருக்கக்கூடிய சேவையில இவ்வளவு ஒரு சத்தமா இருக்கு அப்படின்னு போய் பார்த்தா அங்க சத்குரு சுவாமிகள் அங்க இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு மத்தியில கையை தூக்கிட்டு ஹரே ராம ஹரே ராமா ராம ராம ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே அப்படின்னு நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்காரு. அடாடா இது தகுமோ? எப்பேற்பட்ட சத்குரு சுவாமிகள், எப்பேற்பட்ட சதாச்சார நிஷ்டையுடையவர், அவர் போய் சேவையில நின்றுட்டு நாம சங்கீர்த்தனம் பண்ணிருக்காரு. இதெல்லாம் வாஸ்தவமா நன்னாவா இருக்கு அப்படின்னு அவள் பேசிட்டே திரும்பி வந்தா சத்குரு சுவாமிகளாக வாசல்ல இப்படி சபலாக்கால் போட்டுட்டு கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு தர்சனம் கொடுக்குறாரா. இந்த பாப்பனும் ஆச்சரியப்பட்டு போயிட்டா. எப்படி இது அங்கேயும் இருக்கார் இங்கேயும் இருக்கார் அப்படின்னா மகாபுருஷன் இல்லையா? அதனால அவர் அங்கேயும் இருக்கார் இங்கேயும் இருக்கார் இங்கேயும் இருக்கக்கூடியவர். ஒரு சமயம் சத்குரு சுவாமிகள் கிட்ட அவ அப்பா சொல்லியிருக்கா, அப்பா பக்கத்துல ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல ஒருத்தர் ஸ்ராத்தம் பண்ணிடுவேன் வர சொல்லியிருக்கா. என்னால இப்போ போக முடியல, அதனால நீ இந்த போய் அவ ஸ்ராத்தம் பண்ணி வச்சுட்டு வரியா அப்படின்னு கேட்டிருக்காரு. சத்குரு சுவாமிகளோ சரிப்பா நான் போய் பண்ணி வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டே வந்தவர் அங்க இருக்கக்கூடிய ஒரு கோவில்ல ஒரு சன்னதியை பார்க்கிறா. அங்க இருக்கக்கூடிய பகவான் அப்படியே பார்த்து சொக்கி போய் அவருடைய சன்னதியிலேயே நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு அப்படியே தியான மக்னமாயி அங்கேயே இருந்திருக்கார். நாளையோ கழித்து சாயங்கால பொருள் ஆறு அங்க இருந்து சத்குரு சுவாமிகள் ஆற்றுக்கு வரும்பொழுதுதான் அவருக்கு தோணுங்க, அடாடா அப்பா ஸ்ராத்தம் பண்ணி இவங்க போயிட்டு வர சொன்னாலே நாம போகாம விட்டுட்டோமே, இப்போ அவங்க இருக்கிறவா நம்ம அப்பாவதாலே அப்பா நினைச்சுப்பா அப்படின்னு ரொம்ப மனசு உறுத்துறது. அப்படியே வராது, அப்பா நான் ஸ்ராத்தத்துக்கு போகலப்பா. ஏன்னா ஏன் ஸ்ராத்தத்துக்கு போகல நீ? இல்லப்பா நான் இங்க போகும்பொழுது அந்த சன்னதியை பார்த்தேன்னா அந்த பகவானை பார்த்த உடனே அப்படியே தியானம் மக்னமாயிட்டேன், அங்கேயே தரிசனம் பண்ணிட்டு இருந்துட்டேன் அப்படின்ற உடனே என்னடா நீ பண்ணிட்டியே அப்படின்னு நினைச்சிட்டார். உடனே எடுத்தாரா ஓட்ட
போய் நாம வராதது இந்த தப்பு தான், எங்களை மன்னிக்கணும் அப்படின்னு ஒரு க்ஷமாபணம் கேட்டுக்கணும் இல்லையா? அந்த க்ஷமாபணம் கேட்டுக்கிறதுக்காக சத்குரு சுவாமிகள் போறாங்க. போற வழியிலேயே பார்த்தா எதுக்காக அந்த பக்தா வராலாம். வந்த உடனே இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சுவாமியே எங்களை மன்னிக்கணும், ஏதோ ஒரு தெரியாம ஒரு அபச்சாரம் நடந்து போயிட்டு குழந்தை எனக்கு தெரியாம வராம விட்டுட்டான் அப்படின்னு உடனே சுவாமி என்ன சொல்றாரு, குழந்தை வரலையா, உங்க குழந்தை வந்து ஸ்ரார்த்தம் பண்ணி வச்சா, உங்களை விட ரொம்ப பிரமாதமா பண்ணி வச்சாரு ஸ்ரார்த்தம் அப்படின்னு உடனே இவருக்கு தூக்கி வாரி போச்சுன்னா, இவன் என்னடா போக வேண்டியா, அவருக்கு என்னடா உங்க பிள்ளைதான் வந்து ஸ்ரார்த்தம் பண்ணி வச்சேங்கிறா, இது என்ன அழுகும் அப்படின்னு பார்த்த உடனே புரிஞ்சுது. பகவானே இதற்காக இறங்கி வந்து சத்குரு சுவாமிகள் ரூபத்திலேயே போய் அவளுக்கு ஸ்ரார்த்தம் பண்ணி வச்சிருக்காங்க. இதே மாதிரி சேலத்துல நம்மளுடைய குருநாதாள் இருந்திருக்கும் பொழுது ஸ்ரீ அப்பா நம்மளுடைய குருநாதாளை பார்த்து கிட்டாக்கா பார்த்து சொல்றா, அம்பி எப்பொழுதுமே அவாத்துல நம்ம குருநாதாள அம்பி அப்படின்னு தான் கூப்பிடுவாளா. அம்பி நீ போய் அவ ஸ்ரார்த்தம் பண்ணி வச்சுட்டு வரியா அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே நம்ம குருநாதாளும் போயிட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டே போறா. போற வழியிலேயே அவருக்கு ஏதோ ஒரு பாவம் ஏற்பட்டு அப்படியே பாவ சமாதியில உட்காந்துன்றா. இதே போல சாயங்காலமா எழுந்துட்டு வரா. எழுந்துட்டு வர சொல்லி ஞாபகம் வருது, அடாடா நம்ம அப்பா போயிட்டு வர சொன்னாலே நாம போகாம விட்டுட்டோமே அப்படின்னு. அப்பா கேட்கிறார், போயிட்டு வந்தேடா அப்படின்னு. சத்தியசந்தர் ஒரு நாளைக்கும் பொய் சொல்ல மாட்டார். அதனால இல்லப்பா நான் போயிட்டு வந்தேன். ஏண்டா ஏன் போல? இல்லப்பா நான் போல பாவ சமாதியில உட்காந்துட்டேன், எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல, கண்ணை திறந்து பார்த்தா இப்ப பொழுது சாமி போயிடுது, என்னடா பண்ணா நீ இப்படி பண்ணிட்டே, இப்படி பண்ணலாமா அப்படின்னா எடுத்தால் ஓட்டம். அதே போல அந்த கர்த்தாவை பார்த்து சமாபனம் கேட்டுக்கணுங்க. அதே மாதிரி அங்க எழுத்தாக்கு அந்த கர்த்தா வராரா, வந்து சுவாமியே அப்படின்னு வரா. இவர் உடனே காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி, நீங்க எங்களை சமைக்கணும், நாங்க ஒரு நாள் டயத்துக்கு வந்துருக்கணும், நாங்க வராம விட்டது எங்க தப்பு அப்படின்னு உடனே என்ன சொல்றேன், நீங்க என்ன சொல்றேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே, உங்களுடைய புள்ள வந்தா உங்களாவது அம்பி வந்தா ரொம்ப நான் பண்ணி வச்சா ஸ்ரார்த்தம், எங்களுக்கு பரம சந்தோஷம் அப்படின்னு உடனே அப்போ நம்ம குருநாதாளுக்காக சாட்சாத் பகவானே வந்து ஸ்ரார்த்தம் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னா எப்பேற்பட்ட குருநாதாள். சத்குரு சுவாமிகள் எப்படி இருப்பார் அப்படின்னா, ராமாயணத்துல ராமர் காட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ரொம்ப துக்கப்பட்டு கௌசல்யா அழகாலாம். ஏன்னா என் பிள்ளைக்கு ஆர்வம் இருந்திருந்தா ஏதாவது பிச்சை எடுக்கிறதாக சாப்பிட்டு இருந்திருப்பானே, அவனை ஏன் எல்லாரும் இப்படி வஞ்சனை பண்ணி காட்டுக்கு துரத்தினேன் அப்படின்னு பிரலாபம் கொண்டாடாம். இந்த கதையை உபன்யாசம் பண்ணிட்டே இருக்கார் சத்குரு சுவாமிகள். அந்த உபன்யாசம் பண்ணிட்டே இருக்கும்போது அவருக்கு பாவம் வந்துருக்கு, அடாடா எங்க அம்மா இப்படி ஒரு பிரலாபம் பண்ணாலா, எனக்கு தெரியாம நினைக்கிறேன், எங்க அப்பா சொன்னா அப்படின்னு பித்ருவாக்கிய வழிபாடனம் அப்படின்னு நான் நாட்டுக்கு போனேன் இல்லையா, இந்த அவதாரத்துல மாதృவாக்கிய வழிபாடனம் அப்படின்னு இனி என் ஜென்மாவில நான் உஞ்சத்துக்கு எடுத்துதான் சாப்பிடுவேன் அப்படின்னு அன்றைய தினத்திலேருந்து சத்குரு சுவாமிகள் நித்தியம் உஞ்சத்துக்கு எடுத்துதான் ஆகாரம் பண்ணுவாங்க. அதே போல நம் குருநாதாளும் துவாதசி இங்கிருந்து 11 போனா நாம குருநாதாள அத்தகைய ஒரு அக்ஷய பாத்திரத்தோட அத்தகைய ஒரு கலப்பாகையோட தரிசனம் பண்ணிருக்கோம் இல்லையா. அத்தகைய கடைசி சரணத்தை பூர்த்தி வந்தா எத்துணை
மாதிரி நம்மள போவோடு அவருடைய சரணையிலேயே ஆனந்தத்தை விளைக்கக்கூடிய ஆனந்தங்களுக்கு ஓர் துணை நம் ஐயனின் முன்மனதிலே அப்படின்னு இந்த கீர்த்தனத்தை ஓட்டி வந்தால் நம்ம எல்லோரும் பெரிய பாவியம். இப்பேற்பட்ட ஒரு சன்னிதானத்தை நமக்கு குரு கிருபையை ஸ்மரிக்கிறதுக்கு மேலும் நமக்கு குருநாதாள் ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணதேவ சுவாமிகள், ஸ்ரீ அண்ணா பீதாதாதாவுடைய பரிபூர்ண கிருபையினாலும், குருநாதாள் மகானந்தன் ஸ்ரீ ஸ்ரீ முரளீதர சுவாமிகள் குருஜியினுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தினாலும் நம்ம எல்லோருக்கும் இதுபோல நிறைய சத்தங்கள் கிடைக்கணும். இதுபோல ராமரும் பெருமாளும் உட்கார்ந்துட்டு நமக்கு எப்போதும் அனுகிரகம் பண்ணிக்கணும், லோகத்தை க்ஷேமமா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி கூட்டி வைக்கலாம். மங்களம் சத்குருப்யோ வைஷ்ணவேभ्यो மங்களம் மங்களம் மாதவாயாஸ்து பிரேமிகாயாஸ்து கோவிந்தா ஜீவஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா ஜானகி ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம சத்குருநாத மகாராஜ கி ஜெய ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய. ஜானகீகாந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. ராமருடைய சந்நிதியில ஸ்ரீ க்ஷிப்ரபிரசாத கணபதி ட்ரஸ்டினுடைய 30ஆம் ஆண்டு விநாயக சதுர்த்தி மகோத்சவம் மற்றும் 3ஆம் ஆண்டு விநாயக நவராத்திரி மகோத்சவம் நடந்து கொண்டிருக்கிறது. விநாயக நவராத்திரி உற்சவத்தில் இன்றைய தினம் 7ஆம் நாள் மகோத்சவம். சுவாமிக்கு அபிஷேகங்கள்லாம் நடந்து அலங்கார தீபம்லாம் நடக்கிறது. அதனைத் தொடர்ந்து அனன்யாவாளுக்கும் அவளுடைய குழுவினர்களையும் கௌரவப்படுத்த போகிறார். அதனைத் தொடர்ந்து பஜனை பாடல்கள்லாம் இருக்கு. அனன்யா அவளுடைய உபன்யாசத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப அருமையாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த அயோத்தியா மண்டலத்தில் ராமருடைய சந்நிதியில நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில அவளுடைய உபன்யாசமானது ஆரம்பமானது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா. அன்னைக்கு சொன்ன குழந்தையா இந்த குழந்தை அப்படின்னு நம்ம பிரமிக்கிற அளவுக்கு இருக்கு. அதாவது குரு பக்தி அப்படிங்கிறதுனா என்னைக்குமே சாஸ்வதமானது அப்படிங்கிறத ஆரம்பத்தில் அவ ஒரு சின்ன ஒரு விஷயம் சொன்னான். சின்ன விஷயம் இல்லை, அது பெரிய விஷயம். அது லோகத்தில் மகான்கள் அந்தந்த பிரதேசத்துல அவதாரம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொன்னாங்க. சத்தியம்தான். எல்லா பாரத தேசம் முழுக்க இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு மகான்களுடைய கருணை அவசியம் தேவைப்படுறது. ஏன்னா பகவானுக்கு அடுத்தது இல்ல பகவானாக நாம் நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த மகான்கள் தான் நம்மள்கிட்ட இருக்கிற துக்கங்களை போக்கி சுகங்களை ரொம்ப எளிய முறையில கொடுக்கக்கூடியவா அவாதான். சுகத்தை கொடுக்கிறாலோ அதை நாம அனுபவிக்கிறதுல அந்த சுகம் தெரியும். ஆனா அந்த துக்கத்தை நம்மள்டேந்து அந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மகான் ரொம்ப எளிய முறையில நம்மள்டேந்து போக்கிடுவோம். அந்த அளவுக்கு அந்த மகான்களுக்கு அப்படி ஒரு அபரிமிதமான சக்தி. சொல்லும்போது சொன்னா ஆதிசங்கரர் ஆரம்பிச்சு அப்படின்னு சொன்னா என்ன இதெல்லாம் எப்படி அந்த ஞானம் அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு அந்த குருவோட கடாட்சம்
இந்த பகவானோட அனுகிரகம் எவ்வளவு பரிபூர்ணமாக அந்த குழந்தைக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத இந்த இடத்துல பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேலும் மேலும் அந்த உபன்யாசத்துல அந்த பாதை மாறாம அப்படியே போயிட்டே இருக்கு. நடுவில் எங்கேயுமே பிரேக் ஆகல, ஒன்னும் ஆகல. பெருமையா பெருமைப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லல, ஏன்னா அதனுடைய பெருமையே அப்படி அந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கறது இந்த இடத்துல தெரியப்படுத்துற உபன்யாசத்துல அப்படி ஒரு கோர்வையா இருந்தது. அந்த குழந்தை எப்பெல்லாம் அந்த பாட்டை ஆரம்பிக்கிறாளோ, அந்த மிருதங்கம் வாசிச்ச ஆதித்யாவாகட்டும், வயலின் வாசிச்ச நவீனாகட்டும், அவளும் அந்த குழந்தையோட சேர்ந்து அந்த குழந்தைக்கு தகுந்த மாதிரி அவளுக்கு அப்படி ஒரு அவளுக்குள்ள ஒரு சட்சத்தோட அந்த உபன்யாசத்தை நடத்தி கொடுத்தத க்ஷிப்ரபிரசாத கணபதி கிருஷ்ணன் சார்பாகவும் பக்தாளின் சார்பாகவும் மேலும் மேலும் அந்த குழந்தைக்கு எல்லா விதமான ஸ்ரேயஸும் கிடைக்கணும் அப்படிங்கிறதாக நாமளும் பக்தாளின் சார்பாக நாமளுடைய சன்னதியில பிரார்த்திக்கிறோம். சொல்லி அனன்யா அவளுக்கு க்ஷிப்ரபிரசாத கணபதி கிருஷ்ணன் சார்பாக மரியாதை பண்றார். இதனைத் தொடர்ந்து ஏற்கனவே சொன்னோம், கலைமாமணி எஸ்வி உஷா அவர்களின் ஸ்ரீ வித்யாவாணி சங்கீத வித்யாலயா மாணவர்களின் நாம சங்கீர்த்தனம் ஆரம்பமாக இருக்கு. பக்தா எல்லாரும் அவசியம் அதில் பங்கு கொள்ளணும் அப்படிங்கிறதாக கேட்டுக்கிறோம். ஸ்ரீ க்ஷிப்ரபிரசாத கணபதி ட்ரஸ்டின் சார்பாகவும் பக்தாளின் சார்பாகவும் கலைமாமணி செல்வி உஷா அவர்களுக்கும் அவர்களுடைய குழுவினர்களுக்கும் சுவாகதத்தை தெரிவிச்சுக்கிறோம். சுவாகதம். எல்லா பக்தாலும் நாம சங்கீர்த்தனத்தில் பங்கு கொண்டு எல்லா விதமான சௌக்கியங்களும் மகிழ்ச்சியும் அடையணும் அப்படிங்கிறதாக பிரார்த்திக்கிறோம். நமஸ்காரம்.